பரிகாரங்கள் உடனடியாக நற்பலன்களை கொடுப்பதில்லை. ஏன்? இதை பற்றி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பரிகாரம் செய்வதால் துன்பங்களும் தடைகளும் அகன்றுவிடும் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பரிகாரம் செய்வது என்பது வரக்கூடிய பிரச்சனைகளையும் சவால்களையும் தடைகளையும் அவற்றால் உண்டாக்கக்கூடிய துன்பங்களையும் எதிர்கொண்டு வெற்றி காணும் மனோபலமும் உடல் பலமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரிகாரம் எல்லாம் நம்ம செய்யறோம். ஐம்பெருங்காப்பியங்களுள் பிரதானமான சிலப்பதிகாரம் நமக்கு சொல்வது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதைத்தானே. ஊழ்வினை பயனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதாவது நம்மளுடைய கர்ம வினை பயன என்பது அனைத்தும் தரப்பிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்று. பரிகாரங்கள் செய்வதால் ஊழ்வினை பயனால் உண்டாகும் கஷ்டத்தினை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் வந்து சேர்கிறது. இந்த மனப்பக்குவத்தின் மூலமாக துன்பத்தின் தாக்கத்தினை வேண்டுமானால் குறைத்து கொள்ள முடியும். ஆயினும் அது அப்படிப்பட்ட பலனை நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். எதுவாக இருந்தாலும் அனுபவித்து தீர்ப்பதுதான் உலகத்தின் ஆகச் சிறந்த பரிகாரம். இறைவன் நம்முடனேயே இருக்கின்றான் என்று நம்பினாலே நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் நிச்சயமாக பலன் தரும்.